வாக்யஜ்ஞேன கல்பதாம். புக்தி முக்தி பிரதாதா ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அநேக ஜன்ம சம்பிராப்த கர்மபந்த விதாஹினே ஆத்மஜ்ஞான பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே. சோஷணம் பவசிந்தோஷ்ச ஞாபனம் சாரசம்பதः குரோः பாதோதகம் சம்யக் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ந குரோரதிகம் தத்வம் ந குரோரதிகம் தபः தத்வஜ்ஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மன்னாத ஸ்ரீ ஜகன்னாதः மத்குரு ஸ்ரீ ஜகத்குருः மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருராதிரநாதிஷ்ச குருः பரமதைவதம் குரோः பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. மகாநாராயண உபனிஷத் அம்பஸ்ய பாரேங்கிற முதல் அணுவாக்கம். இந்த அணுவாக்கத்தில் 12வது மந்திரம். அத்யசம்பூதோ ஹிரண்ய கர்ப்ப இத்யஷ்டௌ. அந்த மந்திரத்தில் அதுக்குள்ளே இருக்கிற ருக்குகளெல்லாம் படிச்சுன்னு இருக்கோம். அத்யசம்பூத பிருத்திவ்யைரசா அச்ச விஸ்வகர்மண சமவர்த்ததாதி தஸ்ய த்வஷ்டா விததத்ரூபமேதி தத் புருஷஸ்ய விஸ்வமாஜானமக்ரே வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசः பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்யः பந்தா வித்யதே யனாய பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தः அஜாயமானோ பஹுதா விஜாயதே தஸ்ய தீராः பரிஜானந்தி யோனிம் மரீச்சீனாம் பதமிச்சந்தி வேதசः. இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த உபனிஷத் ஆரம்பிக்கிற போதே பகவானுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறது, பகவானுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறது. பகவான் இந்த ஜகத்துக்கு நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார், அபின்ன நிமித்தோபாதான காரணமாக இருக்கிறார். உண்மையில் அவர் விவர்த்த காரணமாக இருக்கிறார். வியாவஹாரிக திருஷ்டியா அபின்ன நிமித்தோபாதான காரணா ஈஸ்வரः, பாரமார்த்திக திருஷ்டியா விவர்த்த உபாதான காரணா. இது ரொம்ப முக்கியம். இது அத்வைத சித்தாந்தப்படி. துவைத சித்தாந்தத்தை வைதிகத்தில் நம்ம அதாவது வியாவஹாரிக திருஷ்டியில் ஒத்துணுடுறோம். வியாவஹாரிக திருஷ்டியில் ஈஸ்வரன் ஜகத்துக்கு அபின்ன நிமித்தோபாதான காரணனாக இருக்கிறான். அதுலேயும் துவைத்திகள் நிமித்த காரணனாக இருக்கிறான் என்பதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். விசிஷ்டாத்வைதிகள் பேதாபேதவாதிகள் உபாதான காரணமாகவும் ஈஸ்வரன் இருக்கிறான் என்று அபின்ன நிமித்தோபாதான காரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது பாரமார்த்திகம்.
அப்சல்யூட். அத்வைத சித்தாந்தப்படி வியாவகாரிக திருஷ்டியில் அபின்ன நிமித்தோபாதான காரணங்கிறது ஒத்துப்போம். பாரமார்த்திக திருஷ்டியில் காரண காரிய விலக்ஷணா. ஆகையினால பாரமார்த்திக திருஷ்டியில் காரணமும் இல்லை காரியமும் இல்லை. இல்லாத பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு பிரமை, இல்லாத ஜகத்து இருக்கிற மாதிரி ஒரு பிரமை, ஜகத்தே இல்லை அப்படிங்கிறது உடனே நமக்கு இப்படி படிக்கிற போது அதை ஜீரணம் பண்ணிக்கவே முடியாது. எப்படி கயிற்றில் பாம்பு திரிகாலமும் இல்லையோ, ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி தோன்றுகிறதோ, அது அனிர்வச்சனீய பிரதீதிங்கிறோம். அனிர்வச்சனீய பிரதீதி. பிரதீத்தினா புலப்படுறது. பாம்பு இருக்கா இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா இது ரொம்ப கடினமான பகுதி தான். பாம்பு தெரிஞ்சதுக்கப்புறம் விசாரம் பண்ண பிறகு நான் பாம்புன்னு நினச்சின்னு இருக்கிற போது கூட அங்கே பாம்பு உண்மையில் இல்லவே இல்லை. இந்த திருஷ்டாந்தம் மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. கயிறு பாம்பு பார்த்துன்னு இருக்க பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தெரியும்னு கேட்டால், நான் பாம்புன்னு நினச்சிட்டு பார்த்த போது கூட அங்கே பாம்பு இல்லவே இல்லை. அப்போது இல்லாத பாம்பை இருக்கிற மாதிரி காட்டினத்துக்கு எது காரணமோ அது விவர்த்த காரணமோ. புரியுறதா? இல்லாத பாம்பை இருக்கிற மாதிரி காட்டினத்துக்கு எது காரணமோ, உண்மையிலே மாயா, மாயா காரணம், அஜ்ஞானம் காரணம். அந்த அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம், மாயா ஆசிரியமாக இருக்கிறது விவர்த்த காரணம்னு சொல்லுவோம். ரொம்ப டெக்னிக்கல் இது, முழுக்க 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 கடினமான பகுதி இது. ஆக பிரம்மன் ஒரு பொழுதும் காரண காரியம் இல்லைன்னு சொல்கிறது. ஆரம்பிக்கிற போது என்ன சொல்லுவோம்? ஜகத்து காரியம்போம், ஈஸ்வரன் காரணம்போம். எப்படிப்பட்ட காரணம்னா அபின்ன நிமித்தோபாதான காரணம்போம். அப்புறம் பாடமெல்லாம் அப்புறம் காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லைம்போம். காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லைன்னா காரியமே இல்லையே அப்படிம்போம். காரியமே இல்லைன்ன உடனே காரணத்தன்மையும் இல்லையேன்னு காரணத்தன்மையை நீக்கிடும். அப்புறம் என்ன இருக்கும்னா, இந்த காரணகாரணிய கல்பனைக்கு எது காரணமாக இருந்ததோ, புரியுறதா? காரண காரிய கல்பனைக்கு எது காரணமாக இருந்ததோ அந்த காரணம் மாத்திரம்தான் காரணமே தவிர அந்த காரணத்தை தவிர வேற காரண காரியத்துவம் கிடையாது. இதுக்கு சந்நியாசம் வாங்கணும். சந்நியாச புத்தி பலமாக இருக்கு. காரண காரியத்துக்கு எது காரணமோ அங்கேயும் 2-3 அம்சங்கள் உட்கார்ந்துருக்கு. என்னால் ரொம்ப சொன்ன ஆரம்பித்தா உங்களுக்கு குழம்பாயிடும். இன்னைக்கு நேரம் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு தோணும். ஆக இந்த பகவானை சாஸ்திரம் ஆரம்பிக்கிற போது இதெல்லாம் ஜகத்த காரியமாக தெரிஞ்சது, காரியம் தெரிஞ்சது தான் இருக்குது. இது காரண காரியம் தெரியல. ஆனால் ஜகத்துக்குள்ளே நமக்கு அனுபவம் என்ன இருக்குது கேட்டால் எல்லாம் காரண காரிய அனுபவம் தான். நான் இருக்கேன்னா எனக்கு அப்பா அம்மா இருக்கான்னு சொல்லவா வேணும்? எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம், என்னோடய தாத்தாவோட தாத்தாவை நானும் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தாத்தாவோட தாத்தா இருந்திருக்காங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா நான் இருக்கேனே. எனக்கு தாத்தாவோட தாத்தா எப்படி இருந்தால், கருப்பாக இருந்தாலா சிகப்பாக இருந்தாலா, என்ன அவருக்கு டயபெட்டிஸ்லாம் இருந்ததா, அவருக்கும் டிரான்ஸ்பிளான்ட், அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த காலத்தில் அது கிடையவும் கிடையாது. அப்போது அதெல்லாம் இருந்திருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. நான் பிரத்யட்சமாக பார்க்காதனால ஒன்று இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதனால ஜகத்துக்கு மூல காரணத்தை பற்றி தான் நம்ம சாஸ்திரத்தில் எப்பவும் விசாரம் பண்ணப்படுறது. ஜகத்துக்கு மூல காரணம் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மூல காரணம் சேதனமா அச்சேதனமா, இப்படித்தான் நம்ம சாஸ்திரம் முழுக்க விசாரங்கள் போயின்னு இருக்கு. ஹோல் பிரம்மசூத்திரம் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. பிரம்மசூத்திரத்தில் தொடங்கிறதையே ஜெகத்காரண விசாரம் குருமஹா, பிரம்ம விசாரம் குருமஹாங்கிறதும் ஜெகத்காரண விசாரம் குருமஹாங்கிறதும் ஒன்று தான். அது ஆச்சாரியால் ஆத்ம விசாரம்னு சொல்லிவிடுறார். பிரம்ம விசாரம், ஆத்ம விசாரம், ஜெகத்காரண விசாரம் எல்லாம் ஒன்று தான். அப்போ
அதனால தான் 2வது சூத்திரம் சொல்லப்பட்டது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹா சாஸ்திரயோனித்வா தத்துவ சமன்வயாத் ஈக்ஷதேர்னா சப்தம். இப்படி எல்லாம் இதெல்லாம் போனதெல்லாம் சாஸ்திரம். ஆகாசஸ்தல்லிங்காத் எல்லாம் சூத்திரத்தை சொல்கிறேன், பிரம்மசூத்திரத்தை சொல்கிறேன். ஆக இந்த சூத்திரங்களெல்லாம் அந்த ஆர்டர்லாம் கவனித்து பார்த்தா தெரியும். பிரம்ம விசாரம் பண்ணணும்னா, பிரம்ம விசாரம்னா என்னது அப்படின்னா அது பலவிதமாக இன்டர்பிரட் பண்ணுறோம். பிரம்ம விசாரம்ங்கிறது சுருக்கமாக சொன்னால் கடவுளை பற்றின விசாரம். கடவுள்னா யார் அப்படின்னா ஜெகத்காரணம். அதுக்கு அடுத்த சூத்திரம் சொல்லுது, அஸ்ய ஜெகதா ஜன்மாத்யஸ்ய யதஹா அஸ்ய ஜன்மாதி யதஹா. இந்த ஜெகத்துக்கு ஜென்மத்துக்கு காரணம், இந்த ஜெகத்தினுடைய தோற்றத்துக்கு எது காரணமோ அது பிரம்மன். ஜன்மாத்யஸ்ய யதஹா தத் பிரம்ம. அது சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்கிறோம். சாஸ்திர யோனித்வாத், சாஸ்திர பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கிறோம். அது எப்படி சொல்கிறேன்னா உபனிஷத் முழுக்க அதுதான் கன்சிஸ்டாக சொல்லியிருக்கு. தத்து சமன்வயாத். இந்த 4 சூத்திரம் மறக்கவே விடாது பிரம்மசூத்திரத்தில். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹா சாஸ்திர யோனித்வாத் தத்து சமன்வயாத். இது 4 தான். இதுக்கு பேர் சதுசூத்ரி. அது மொத்தம் 555 சூத்திரம் இருக்குது. இந்த முதல் 4 சூத்திரத்தை புரிஞ்சுட்டாத்தான் மற்றதெல்லாம் பாடமே நடக்கும். அதனால் நிறைய பேர் சதுசூத்திரியே போகிறோன்னு நிறுத்திப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயிலாக போயின்னு இருக்கணும் உள்ள. ஏன்னா அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். நம்ம சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படிங்கிறதுக்கு இது தான் சொல்கிறதா, இப்படி சொல்கிறதா, பேதத்தை சொல்கிறதா, அபேதத்தை சொல்கிறதா, பேதாபேதத்தை சொல்கிறதாங்கிற போது தான் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அது நியாய கிரந்தம், நியாய பிரஸ்தானம், முழுக்க முழுக்க லாஜிக்கல். அதாவது ஸ்ருதியை லாஜிக்கலாக சொல்லி ஆகணும். ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நியாயமாக விசாரம் பண்ணி புரிய வச்சாகணும். அதனால் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற பகுதி போர்ஷன் என்னன்னு கேட்டால், நமக்கு இப்போ நான் தனியாக இருக்கேன், இந்த ஜெகத்தை பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் டோட்டலாக வேறு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு இண்டிவிஜுவல் வியஷ்டி, நான் சமஷ்டியை அனுபவிச்சுட்டுருக்கேன். பத்னி புத்திர பரிவார சமேதா ஆத்துக்குள்ள. அதுக்கப்புறம் போனோம்னா வர்ணகா, ஆசிரமஹா, தர்மஹா, ஜகத்து, உலகம் பெருசாக இருக்குது. துனியா படா விஸ்தார் ஹே மாதிரி பெருசாக இருக்கப்பா. அப்போ நான் சமஷ்டியை அனுபவிச்சுட்டுருக்கேன். வெஷ்டியாக என்ன நினச்சிண்டு நான் சமஷ்டியை அனுபவிச்சுட்டுருக்கேன். அப்போ எனக்கு ஒரு இந்த சமஷ்டியை அனுபவிக்கிற போது இந்த இந்த வெஷ்டிக்கும் சமஷ்டிக்கும் மூலம் என்னங்கிற எண்ணம் எனக்கு ஒரு நாள் வரத்தான் செய்யும். என்னைக்கா ஒரு நாள் வரும். நான் ஏன் பிறந்தேன், உலகம் ஏன் தோன்றியது அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோ, ஏண்டா சாமி என்ன படைச்ச, இது என்னத்துக்கு படைச்சு தொலைச்சேன். அது வேற இன்னும் இருக்கே, என்னது இன்னொன்று இருக்கே, பெண்ணை படைத்தான் கண்ணை படைத்தான்னா, இது ரெண்டும் ஏன் சேர்க்க வச்சான்னா. இந்த மாதிரி பகவான் ஏன் இதை படைச்சான் அப்படின்னு அது படைச்சு விட்டார், என்ன பண்ணுறது. அது மாதிரி இது பண்ணோன்னா இது ஒரு என்னைக்கோ ஒரு நாள் கேள்வி வருது, எதுக்கா இதெல்லாம் இருக்குது, நம்ம ஏன் இப்படி பேய் மாதிரி அலையிறோம். அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இப்படிலாம் சுற்றிகிட்டே இருக்கும். யானி காணிச்ச பாப்பானி ஜன்மாந்தர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யந்தி ஆஸ்திரேலியாத்தா அமெரிக்கா பர்யந்தம் பிரதட்சிண பதே பதேன்னா, பதே பதே பிரதட்சிணம் சுற்றின்னு இருக்கும். இங்கே பகவானை சுற்றுறது இருக்கட்டும், எங்கேயோ அப்படி இல்லை. லோகத்தே இவர் முருகன் சுற்றின மாதிரி அம்மா அப்பாவை சுற்றினா போருமா, உலகத்தையே சுற்றுறதா அந்த மாதிரி. விநாயகர் மாதிரி இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், அம்மா அப்பாவே சுற்றியாச்சுன்னு விடுவோம், இங்கேயே கிராமத்துலேயே இருந்துருவோம். இதுனா எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் பரீட்சை லோகான், அப்புறம் கடைசியில் நிர்வேதம் ஆயாத், போருன்னு ஆயிடும் கடைசியில். ஆக ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது நமக்கு, மனசுக்கு அது ஒரு ஆனந்தமாகவும் இருக்குது. ஏன்னா எப்போவுமே தெரிஞ்சதையே பார்த்துட்டு இருந்தால் அழுத்து போயிடுது. தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தெரியாத ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறது. எப்போவுமே எதையாவது ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கணுங்கிற சுபாவம் இருக்குது. தினம் வாட்ஸ்அப்பில் வந்து பாருங்களேன், ஏதாவது ஒன்று ஏற்கனவே அனுப்பிச்சு, நீ அன்றைக்கே அதை அனுப்பிச்சுட்ட, இதெல்லாம் பார்த்தது தான் அப்படின்னு விடுவோம். புதுசாக வந்தால் அது புதுசாக இருக்குது. ஆக வர்ணனை பண்ணுறது உபனிஷத்து வந்து கம்பீரமாக வர்ணனை பண்ணுறது.
கம்பீரமாக ஈஸ்வரன் அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வருது, மனசை விஷாலமாக்குறது. அதைத்தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். நம்ம மனசு எப்போவுமே வியஷ்டிக்குள்ள சமஷ்டிக்குள்ளே நானும் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு புத்தியை உண்டு பண்ணி வியஷ்டி சமஷ்டியை நிஷேதம் பண்ணுறது தான் சாஸ்திரத்தோட நோக்கம். முதல்ல வியஷ்டித்தன்மையை சரியாக விசாரம் பண்ணி, நான் யாருங்கிற உண்மையை விசாரம் பண்ணி, எனக்கும் ஜகத்துக்கு இருக்கிற சம்பந்தம், இந்த எனக்கும் ஜகத்துக்கும் இருக்கிற அதிஷ்டானம், இதெல்லாம் மனசில் பதிய வச்சுட்டே இருக்கு. ஆக தெரிஞ்சதற்கு காரணமான தெரியாத ஒன்றை தெரிவித்து அதன் மீது மனதை செலுத்தும்படி பண்ணுறது. அதுக்கு இந்த வர்ணனையெல்லாம் பண்ணுற போது கொட்டேஷன் கொடுத்துருக்கு. அதை தான் பார்த்துட்டுருக்கோம் நம்ம. அத்யசம்பூதோ ஹிரண்ய கர்ப்ப இதி அஷ்டௌ, 8 இருக்கு. ஹிரண்ய கர்ப்பகாங்கிற மந்திரம் அத்யசம்பூதான்னு 8 இருக்கு. அப்புறம் அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிறேன்னு இருக்குன்னு கொட்டேஷன் கொடுத்துருக்கு. அதில் நான் போன தடவை இந்த மந்திரத்தை பார்த்துட்டோம். அத்யசம்பூதா ஆரம்பித்து மரீச்சீனாம் பதமிச்சந்தி வேதசா வரைக்கும் பார்த்துருக்கோங்கிறத சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுது. ஆகையினால என்ன பண்ணுறாருன்னா, கடைசியாக பார்த்த மந்திரத்தில் இந்த பிரம்மாண்டத்தில் ஈஸ்வரன் வியாபிச்சிருக்கான். அது அது புத்தி உள்ளவன் பக்குவம் உள்ளவனுக்கு தெரியறது அந்த உண்மை. இறைவன் உள்நின்று உணர்த்துகிறார்னா தமிழில் அப்படி சொல்லுவாள். என்ன, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அவன் என் உள்ளத்திலிருந்து என்னை ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி, அது மாதிரி மலர்மிசை ஏகினான். அதில் அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா க்ஷேத்ரஜ்ஞாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. மாதிரி எத்தனையோ அர்த்தங்கள்லாம் இருக்குது விஷயங்கள்லாம். அதனால் இந்த பிரஜாபதி அந்தஹா கர்ப்பே சரதி, இதுதான் கடைசியாக நம்ம பார்த்தது. இந்த பிரம்மாண்டத்தில் ஈஸ்வரன் வியாபிச்சிருக்கான். அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த பிரம்மாண்டத்தில், இந்திரியங்களுக்கு விஷயமாகிற இந்த பிரபஞ்சத்தில், பஞ்சேந்திரியங்களுக்கு விஷயமாகிற இந்த பிரபஞ்சத்தில், இந்திரியங்களுக்கு விஷயமாகாத ஈஸ்வரன், சைத்தன்யஸ்வரூபமான ஈஸ்வரன் வியாபிச்சிருக்கான். இதை நீ புத்தியால் புரிஞ்சுக்கோ. அது மாத்திரம் இல்லை, அஜாயமானஹா சன் பகுதா விஜாயத்தே, உண்மையில் அவனுக்கு ஜென்மா கிடையாது, ஆனால் அவன் பல ஜென்மா எடுத்ததைப் போல காணப்படுகிறான். இதை சூரியனோடையும் சேர்த்துருக்கு. போன தடவை சொன்னேன், சூரியன் உண்மையிலேயே உதிக்கிறதும் இல்லை அஸ்தமிக்கிறதும் இல்லை, அஜாயமானஹா, ஆனால் அவன் வந்த மாதிரி தோன்றின மாதிரி மறையிற மாதிரி காட்சி அளிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அஜாயமானஹா சூரியஹா என்னது உதிக்கிறதும் இல்லை அஸ்தமிக்கிறதும் இல்லை, பூமி தான் சுத்தின்னு இருக்கு. அதை நம்ம கவனிக்காமல் நம்ம சூரியன் உதிக்கிறான் சூரியன் மறையிறான்னு நம்ம சொல்லின்னு இருக்கோம். ஆனால் உண்மையிலே அவன் உதயமும் கிடையாது அஸ்தமனமும் இல்லைங்கிற அர்த்தமும் இங்கே இருக்குது. ஏன்னா இது பகவான் சுத்த சைதன்யத்தையும் குறிக்கிறது, சூரியனையும் குறிக்கிறது. 2 அர்த்தம் இங்கே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நம்ம சாஸ்திரத்தில் அதிகமாக சூரிய மண்டலத்தில் தான் இந்த என்னது நிர்குண, அதாவது சகுண ஈஸ்வரனை ஹிரண்ய கர்ப்பனை சூரிய மண்டலத்தில் தான் தியானம் பண்ணுறதுன்னு காலங்காலமாக வைதிக காலத்துலேருந்து இந்த சம்பிரதாயம் இருந்துகிட்டே இருக்கு. ஆதித்யோவா ஆதித்யோவா ஏஷ ஏதன் மண்டலம் தபதி ஹிரண்மய புருஷா. இந்த மந்திரம்லாம் பின்னால் வரப்போகிறது, அதெல்லாம் சொன்னால் அதிலே டைம் போயிடும். அதில் பின்னால் அதை பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு அக்னி பகவான் சூரிய பகவான், இப்போ இருக்கிற மூர்த்திகள்லாம் அப்புறம்தான். வேதத்தில் இதுதான் பிரதானம். இந்த சமஷ்டியை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு பிடிப்பு வேணுங்கிறதுக்காக வேண்டி இந்த சூரிய மண்டலத்தையே பிடிச்சுட்டுருக்கோம். ஸ்மிருதி பிரத்யக்ஷமைதிஹ்யம் அனுமானச்சதுஷ்டயம் ஏதைர் ஆதித்ய மண்டலம் சர்வைரேவ விதாஸ்யதே சூரியோ மரீச்சிமாதத்தே சர்வஸ்மாத் புவனாததி. அப்படி சொல்லி சூரிய மண்டலத்தில் தான் எல்லாம் அபஷ்யமஹமே தத் சூரிய மண்டலம் பரிவர்த்தமானம் ஆரோகஸ்ய ஸ்தானே ஸ்வதேஜசா பானி. ஏன்னா சூரியன் பிரகாசம், இந்த ஞான பிரகாசத்துக்கு அடையாளம். எப்படி அக்னியை பார்க்குற போது சிதக்னின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் சித் பிரகாசத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதுதான் ஏதோ வை சூரியோ மஹிமான்
வானங்கத்வாதித்யஸ்ய சாயுஜ்யங்கச்சத்ததயோ தட்சிணே பிரமீயதே பித்ருணாமேவ மஹிமானங்கத்வா சந்திரமச சாயுஜ்யகம் சலோகதாமாப்னோத்யேதாசாமேவ தேவதானாகும் சாயுஜ்யகம் சாஷ்டிதாகும் சமான லோகதாமாப்னோதி. எல்லாம் உபநிஷத்து கடைசி மந்திரம். இந்த உபநிஷத்திலே கடைசி மந்திரம் அது. ஏதோ வை சூர்யா சந்திரமசௌ மஹிமானௌ பிராமணோ வித்வான் அபிஜயதி. ஆக இந்த சூரியன் சந்திரனையே தான் நிறைய பேசின்னு இருக்கு. அதில் நமக்கு 3 முக்கியம்: சூரியன், சந்திரன், அக்னி. இது சகுண திருஷ்டியில் பார்ப்போம். ஆனால் இதில் நிர்குணத்தை நம்ம நினச்சிப்போம், புரிஞ்சுப்போம். நிர்குணம்தான் சகுணமாக இது பண்ணுறது. லலிதா சாஸ்திரம் படிக்கிறோம் இல்லையா? என்ன நிர்குணாஜை நமஹ, நிஷ்களாஜை நமஹ, சாந்தாஜை நமஹ, நிஷ்காமாஜை நமஹ, நிருபப்ளவாஜை நமஹ, நித்தியமுக்தாஜை நமஹ, நிர்விகாராஜை நமஹ, நிஷ்பிரபஞ்சாஜை நமஹ, நிராஸ்ரயாஜை நமஹ. ஏதோ ஒன்று புரியுறதா? நித்தியசுத்தாஜை நமஹ, நித்தியபுத்தாஜை நமஹ, நிரவத்யாஜை நமஹ. இன்னொன்று இருக்குது, சகுணமாகவும் எதுவும் வரும், லலிதாசனத்தில் இருக்குது. நிர்லோபா லோபநாசினி, நிசம்சயா சம்சயக்னி, நிர்பவா பவநாசினி, நிர்விகல்பா நிராபாதா, நிர்பேதா பேதநாசினி, நிர்நாசா மிருத்யுமதனி, நிஷ்கிரியா நிஷ்பரிகிரஹா, நிஸ்துலா நீலச்சிக்குரா, நிரபாயா நிரத்யயா, துர்லபா துர்கமா துர்கா, துக்கஹந்திரி சுகப்பிரதா. இந்த மந்திரம் இதெல்லாம் பார்த்தேன்னா தெரியும். அப்படியே சகுணமும் நிர்குணமும் மாறி மாறி வரும். நிஷ்க்ரோதா குரோதசமனி, நிர்லோபா லோபநாசினி. எல்லாம் கவனித்து பார்த்தா தெரியும், அதுக்கு எப்படி இது இருக்குன்னு தெரியும். அப்படியே சைமல்டேனியஸாக சகுணமும் நிர்குணமும் அப்படியே விளையாடின்னு இருக்கும். இப்போ இந்த சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் சொல்கிறோம் இல்லையா? என்னது? மகா 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 மகாவாக்கியகூடம் மயூராதிரூடம். பாருங்க, மயூராதிரூடம். மயூராதிரூடம்னா மயில் வாகனம். மகாவாக்கியகூடம் மனோஹாரிதேகம் மஹச்சித்த கேகம் மஹி தேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். இதை மாத்திரம் கவனித்தாலே பெரிய அதிசயமாக இருக்கும். மயூராதிரூடம், இதில் சகுண நிர்குணம் இருக்குது. மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரிதேகம் மஹச்சித்த கேகம் மஹீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். ஆக இது வரைக்கும் அதை பார்த்துருக்கோம். அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே தஸ்ய. அது ஒரு வியாக்கியானக்காரர் போடுறார். ஒரு வியாக்கியானம் படித்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியல. யஹ வேதச மரீச்சீனாம் பதம் வேதசா யஹ மரீச்சீனாம் பதமிச்சந்தி தே தீராக வேதசா யோனிம் பரிஜானந்தி. அப்படி ஒரு அன்வயம் கவனித்து பார்த்தா தான் புரியுது. தஸ்ய வேதசா யோனிம் பரிஜானந்தி. தீராக, புத்திசாலிகள், நல்ல பக்குவப்பட்டவர்கள் அவரை ஜகத் காரணமாக அறிகின்றார்கள். எதுக்காகனா, நம்ம இந்த உலகத்தில் நம்ம ரிஷிகள்லாம் எவ்வளோ ஆனந்தமாக இருந்தார்களோ, சந்தோஷமாக இருந்தார்களோ, தினந்தோறும் நவோ நவோ பவதி, எவ்வளோ ஆனந்தமாக இருந்தார்களோ அப்படி நானும் இருக்கணும்னு ஆசைப்படுகிறவர்கள் அந்த இறைவனை இந்த ஜகத் காரணமாக அறிகிறார்கள். வள்ளுவர் எல்லாம் இதாவே போட்டார், எதிர்மறையில் போட்டுவிட்டார். வேண்டுதல் வேண்டாமையிலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். அது உடன்பாட்டு முறை. அதாவது ராகத்வேஷம் இல்லாத பகவானை யார் சார்ந்திருக்கானோ அவனுக்கு ராகத்வேஷம் இருக்க போகிறதில்லை, அதனால் அவனுக்கு துக்கம் இல்லைன்னார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அங்கே பாசிட்டிவாக சொல்கிறார். ஆனால் அதே மாதிரி இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, அங்கேயும் பாசிட்டிவாக சொல்கிறார். கற்றதனால் ஆய பயனென்கொல் மாற்றி போடுறார். யார் பகவானை பூஜை பண்ணலையோ அவன் படித்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம். பகவானை நீ நன்னா பூஜை பண்ணினா தான் நீ படித்ததுக்கு பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம். இப்படி மாற்றி போடுறது மனசில் பதியறதுக்காக. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார், அது பாசிட்டிவ். தனக்கூமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால், அது எதிர்மறைம்பம். அதாவது நீ பகவானை பூஜை பண்ணினா உனக்கு இது கிடைக்கும், பூஜை பண்ணலைன்னா உனக்கு நிம்மதி கிடைக்காது அப்படி சொல்கிறது. ரெண்டு முறையிலையும் சொல்கிறது, அன்வய வெத்திரேக்கப்படி.
இதை பண்ணினியானா இது கிடைக்கும், அதை பண்ணலைன்னா அது கிடைக்காது. யாருக்கு மரீச்சிகளுடைய பதத்தில் இச்சை இருக்கோ, மரீச்சிங்கிற ரிஷிகள், ரிஷிகள்லாம் ரொம்ப ஆனந்தமாக எப்போ பார்த்தாலும் புத்திபூர்வமாக வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள், எல்லா விதமான இமோஷன்ஸையும் விவேகத்தினால புரிஞ்சு கொண்டவர்கள், வென்றவர்கள், அனைத்து உணர்ச்சிகளையும் தெளிந்த பகுத்தறிவின் துணை கொண்டு, சாஸ்திரத்தின் துணை கொண்டு, மகான்களுடைய உபதேசத்தின் துணை கொண்டு வெற்றி கண்டவர்கள். அவர்களுக்கு டிப்ரெஷன் வராது, ஒன்றும் வராது. அப்படி வந்தாலும் லைட்டாக இருக்கும், மேலே உடனே ஓவர் கம் பண்ணி விடுவார்கள். ஏதோ பிராரப்தத்தினால வந்தாலும் வெளியில் வந்துடுவான். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா இவர் சொல்கிறார், கௌடபாதர் சொல்கிறார், எப்பேற்பட்ட ஆளுக்கும் வெளியில் வருங்கிறார். ச கஷாயம் விஜானியாத். தியானம் பண்ணுற போது என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு வர்ணனை பண்ணியிருக்கார் கௌடபாத காரிகை. ஆக இதெல்லாம் சொல்லிட்டு மரீச்சீனாம் பதம் இச்சந்தி தே தீராக தஸ்ய வேதசா யோனிம் பரிஜானந்தி. அன்வயம் புரியுறதோ? அதனால் அப்படி பரிஜானந்தினா சம்யக் ஜானந்தி, அறிந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கிறார்கள். பகவானையே நினைத்து கொண்டிருப்பவர்கள், பகவானுடைய ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டவர்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த மந்திரம், யோ தேவேப்ய ஆதபதி யோ தேவானாம் புரோஹிதः பூர்வோஜோ தேவேப்யோ ஜாதः நமோ ருச்சாய பிராம்மயே. ஞாபகம் வச்சுங்க, நம்ம அம்பஸ்ய பாறை மந்திரத்தில் இது நடுவில் ஒரு டைவர்ஷன்னா என்னதுன்னா ரொம்ப பிரயோஜனமான டைவர்ஷனா கொட்டேஷனை சொன்னால் மெயின் டாப்பிக்லேருந்து கொஞ்சம் போகிறோம் தானே அர்த்தம். ஆனாலும் கொட்டேஷன் எதுக்குன்னா இந்த மெயின் டாப்பிக்கை புரிய வைக்கிறதுக்கு தான் கொட்டேஷன். அதனால் உபனிஷத் கோட் பண்ணியிருக்கு. அத்தியசம்பூதங்கிற மந்திரத்தெல்லாம் பாரு, இரண்ய கர்ப்பசமவர்த்ததாகிரேங்கிற மந்திரத்தை பாரு. இந்த மந்திரத்திலெல்லாம் இந்த ஈஸ்வரனை பற்றி தான் அங்கேயும் சொல்லியிருக்கு, அதையும் கொஞ்சம் இதோட சேர்த்து நினச்சிக்கோ. ஏற்கனவே படிக்கிற மாணவனுக்கு வேதமெல்லாம் அவனுக்கு கண்டஸ்தமாக இருக்கிறதுனால, மனசுக்குள்ளே இருக்கிறதுனால, எப்படி ஒரு பெண் கர்ப்பத்தை சுமக்கிறாளோ அதுவாது கர்ப்பம் வெளியில் வந்துடும். ஆனால் இவனுக்கு வேதம் எப்பவும் இருந்துட்டுருக்கான். இந்த இடத்துல ஞானம்னு அர்த்தம். ஞானத்தை எப்பவும் இந்த ஞானம் போகாது. இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இந்த சாஸ்திரம் படிக்கிறவனுக்கு இந்த ஞானம் எப்படி போகும்? உள்ளே உட்கார்ந்துருக்கும். எப்போ வேணாலும் எந்த சமயத்தில் அப்ளை பண்ணணுமோ அந்த சமயத்தில் தானாக வந்துவிடுவது. ஒன்றும் பிரயத்தனமே வேண்டாம். அதனால சொல்கிறது, ஏற்கனவே படித்தது நாங்கள்லாம் சொல்லிவிட்டேன் பார்த்துக்கோன்னு எடுத்து, நீங்களாம் அப்படி பார்க்கலன்னு எனக்கு தெரியும். அதனால் நாங்களே சரியாக பார்க்கல. அப்போ அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் யார் அர்த்தம் சொல்லி தந்தா? அர்த்தம் சொல்லித்தரத்துக்கு மனுஷாலும் கிடையாது, படிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையும் கிடையாது. நம்ம ஆசைப்பட்டு அங்கங்கே தேடி போனால் தான் இதெல்லாம் கிடைச்சிது. அந்த மாதிரி வைதிகத்திலே பார்த்தேன்னா இப்போ எத்தனை பிராமண வைதிகள்லாம் வரா இந்த மாதிரி கிளாஸுக்கெல்லாம்? வைதிகா நிறைய பேர் இருக்கா, வேதாத்தியனம் பண்ணவாள்லாம் இருக்கா. வேதாத்தியனம் பண்ண அத்தனை பேரும் வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டாளே என்ன? தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அவர் ஜெய்மினி சூத்திரத்தில் எழுதியிருக்கார், தெளிவாக எழுதியிருக்கார். பிராமணன் கேள்வி கேட்காம ஆரங்கத்தோட வேதாத்தியனம் பண்ணி வேதத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கத்தான் வேணும்னு எழுதிவிட்டார். பிராமணா நிஷ்காரணேன ஷடங்கா வேதா அத்தியேதவ்யா ஞேயஷ்ச சூத்திரம், ஜெய்மினி சூத்திரம். பிராமணன் கொஸ்டின் பண்ணப்படாது, இம்ப்ளிசிட்லி ஒபேங்கிறார். நம்ம அதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, எத்தனையோ காலம் போயிடுது. கேள்வி கேட்காமங்கிறார். நிஷ்காரணேன, நான் உனக்கு நல்லது தான் சொல்லுவேன். ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி, வேதம் சொல்கிறது. நான் உனக்கு மிஸ்கைடன்ஸ் கொடுக்கவே மாட்டேன். யார் கேட்குறா? எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் கேட்குறோம். அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டுங்கிறான். சரி, இங்கே என்ன சொல்கிறார்? இங்கேயும் பகவான் தான் படிச்சுருக்கோம். இங்கே இன்னும் ரொம்ப நாளைக்கு இப்படி தான் போயிட்டுருக்க போகிறது. யஹா தேவேபியா ஆதபதி, யஹான்னா யஹா பரமேஸ்வரஹா, எந்த பரமேஸ்வரன்? தேவேபியா, தேவர்களுக்கு என்ன பண்ணுறான்னா, தேவர்களுக்கு முழுமையாக பிரகாசப்படுத்துகிறான். சூரிய பகவானை உபாசனை பண்ணுறவனுக்கு தினமும் சொல்கிறோம் இல்லையா, மித்ரஸ்ய சர்ஷணி திருதஸ்ரபோ தேவஸ்ய சானசிம்,
சந்தியாவந்தனத்தில் சொல்கிறோம், எத்தனை பேர் சொல்கிறாளோ தெரியாது. சத்யம் சித்ரஸ்ரவஸ்தமம் மித்ரோ ஜனான் யாத்தயதி பிரஜானன் மித்ரோ தாதார பிருத்திவி முதத்யாம் மித்ர கிருஷ்டீரநிமிஷாபிச்சஷ்டே சத்யாய ஹவ்யம் கிருதவத் விதேம. எனக்கே மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. பிரசமித்ரமர்த்தோ அஸ்து பிரயஸ்வான் யஸ்த ஆதித்ய சிக்ஷதி விரதேன நஹன்யதே நஜீயதே தோனை நமகும்ஹோ அஷ்ணோத்யந்தி தோன தூராத். இந்த உபஸ்தான மந்திரத்தில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமோ? சொல்ல முடியாது. இப்போ எனக்கு மித்திரன் யாருன்னா, எனக்கு உண்மையான நண்பன் யாருன்னா சூரிய பகவான்கிறான். சூரிய பகவானும் இது வெறும் ஜடன் டிஸ்க், இது சோலார் டிஸ்க்கு. ஆனால் அதில் இருக்குது யதாதித்ய கதம் தேஜா ஜெகத் பாசயத்தே கிலம் எச் சந்திரமசி எச் சாக்னவ் தத்தேஜோ வித்தி மாமகம். அதனால் பகவானை பார்க்கறதுக்கு எனக்கு இந்த பிரகாசமான ஒரு வஸ்து இந்த ஜெகத்தில் சூரிய பகவான். அது மூலம் நான் பகவானை தியானம் பண்ணுறேன். சூரிய பிரகாசத்தை நான் பார்க்குறேன் கண்ணால், இந்திரியங்களால். ஆனால் அந்த பிரகாசத்துக்கு மூலமான வஸ்துவை என் கண்ணுக்கும் அந்த பிரகாசத்துக்கும் எது ஆதாரமோ அதை நான் தியானம் பண்ணுறேன். இந்த வியஷ்டி சக்ஷு சமஷ்டிலோக பிரகாசகா சர்வலோக பிரகாசகா. எங்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருத பாடம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆர்எஸ் வாத்தியார் புக்கில் முதல் இன்ஃபேண்ட் ரீடரில் ஃபஸ்ட்டு என்ன பாடம் தெரியுமோ? சூரியா பிரத்யக்ஷ தேவதா. ஞாபகம் இருக்கா தெரியல. இன்ஃபேண்ட் ரீடரில் ஆர்எஸ் வாத்தியார் புக்கு, அது ரொம்ப ஃபேமஸ் புக்கு. இதெல்லாம் அதில் முதல்ல பாடம் சூரியா, முதல் பாடமே சூரியன்தான். அதில் வேதம், அதாவது சூரிய உதயத்தையும் பார்க்கப்படாது அஸ்தமனத்தையும் பார்க்கப்படாதுன்னு சாஸ்திரம். நேக்ஷேதோத்யந்தம் அஸ்தன்யமந்தம் அஸ்தன்யந்தம் ஆதித்யம். மனுஸ்மிருதி. உதிக்கிற சூரியனையும் அஸ்தமிக்கிற சூரியனும் கண்ணால் பார்க்கப்படாது. அதை தான் எல்லோரும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது என்ன பண்ணணுமா, பார்க்கப்படாதுன்னு சொன்னால் என்னென்னா, அப்படி லைட்டாக பார்த்துட்டு அதை தியானம் பண்ண சொல்லியிருக்கு. உத்யந்தம் அஸ்தன்யந்தம் ஆதித்யம் அபித்யாயன் நினச்சிக்கோங்குது. அதனால தான் காலம்பரை சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அர்க்கியம் கொடுத்தாகணும். சூரியன் வந்தப்புறம் அர்க்கியம் கொடுத்தா அது மத்தியமந்தான். நட்சத்திரம் இருக்கிற போது அர்க்கியம் கொடுக்கணும். உதயமானப்புறம் அர்க்கியம் கொடுத்தா மத்தியமம். நட்சத்திரம் போனதுக்கு அப்புறம் கொடுத்தா மத்தியமம். சூரியன் உதிச்சப்புறம் அர்க்கியம் கொடுத்தா அதமம். அதாவது உத்தமத்தில் அதமம் வச்சுக்கோங்க. அப்புறம் மத்தியானம் கோணாமல் கண்டுகொடுன்னா. சாயங்காலம் சூரியன் இருக்கிற போதே அர்க்கியம் கொடுக்கணும். நட்சத்திரம் வர வரைக்கும் ஜபம் பண்ணணும். இங்கேயும் காலம்பரை ஜபம் பண்ணுறதும் சூரிய உதயம் வரைக்கும் ஜபம் பண்ண சொல்லுவார். எங்களுக்கெல்லாம் பாடசாலை அப்படி தான் சொல்லிக் கொடுத்தார். நிறைய இருக்குது, இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா முடிக்க முடியாது. ஆக தேவேபியா ஆத்தபத்தினா சாதாரணமாக என்ன அர்த்தம்னா, தபத்தின்னா எரிக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி எரிக்கிறது பாருங்க, சூரியன் சுட்டு எரிக்கிறதுங்கிறோம். தபத்தின்னா நன்னாவே எரிக்கிறது. சமந்தா தபத்தி. இந்த இடத்துல தபத்தின்னா, இந்த இடத்துல ஆத்தபத்தின்னா இந்த ரெண்டு அர்த்தம் இருக்குது. தேவர்களுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்குறான். எவன் பிரகாசத்தை கொடுக்குறானோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்திரியங்கள்லாம் தேவர்கள். நம்ம கண்ணு பிரகாசப்படுத்து. உங்களுக்கெல்லாம் காதில் சக்தி இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறது கேட்டுன்னு இருக்கு. ஆக அது அனுகிரகம். யஹா பரமாத்மா எந்த ஒரு சக்தியானது எல்லா இந்திரியங்களுக்கும் அனுகிரகம் செய்கிறதோ அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கு பார்க்கும், மனசுக்கும் புத்திக்கு அறிகிற சக்தியையும் கண்ணுக்கு பார்க்கிற சக்தியையும் கொடுத்து கொண்டிருக்கிறதோன்னு அர்த்தம். யஹா தேவேபியா ஆதபதி. யஹா தேவானாம் புரோஹிதா. தேவானாம் புரோஹிதான இந்த இடத்துல புரஹா சன்னு புரஹா ஸ்தித்வா ஹிதம் யஹா கரோதி சஹா புரோஹிதா. புரோஹிதர்னா என்ன அர்த்தம்? அக்னிமீலே புரோஹிதம். புரோஹிதம் அக்னிமீடேன்னு அர்த்தம். முன்னால் இருந்து எனக்கு நல்ல காரியத்தை எனக்கு பண்ணி கொடுக்குற அக்னியை பூஜை பண்ணுறேன்னா, அக்னியை பூஜை பண்ணுறதும் விவேகத்தை பூஜை பண்ணுறதும் ஒன்று தான். நம்ம அதை சிம்பாலிக்காக வச்சுன்னு இருக்கோம். ஆஹா ஞானாக்னி, எனக்கு ஞானாக்னி வரணுங்கிறதுக்காக நான் இந்த என்ன பண்ணுறேன், ஜடாக்னிக்கு சம்ஸ்காரம் பண்ணுறேன். ஜடாக்னிக்கு விக்கிரகம் இது வெறும் பேப்பர் தான், ஆனால் நான் அதை பாவனை பண்ணுறேன். இங்கே விளக்கு இருக்குன்னா இந்த விளக்கில் நான் இது ஜடாக்னி தான். இந்த தீபமெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, அஸ்மின் தீபே 5 முகம் எதை குறிக்கிறதுனா 5 ஞானேந்திரியங்களை குறிக்கிறது.
அதனால் என்ன பண்ணுறேன், அஸ்மின் தீபே தீபஸ்தம்பே தீபே நான் என்ன பண்ணுறேன்னா தியாயாமி புவனேஸ்வரியும் தியாயாமி ஆவாஹயாமி பாவனை பண்ணுறேன். எத் பாவயதி தத் பவதி. அல்ல புரோஹிதான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எல்லா தேவர்களுக்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கிறான். புரஹா ஹிதஹா, இந்த இது தேவலோகத்தில் இருக்கிற ப்ரஹஸ்பதியும் குறிக்கும். ஆனால் இங்கே என்னன்னா இந்த சைத்தன் பகவான் தான். இதுதான் என்னது, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷச்சுரதிமுச்சிய தீரா பிரேத்யாஸ்மால்லோகாதமிருதா பவந்தி. இந்த சைதன்யந்தான் அனுகிரகம் பண்ணுறது. ஆக நிர்குணமாக எடுத்துண்டா சைதன்யம், சகுணமாக எடுத்துண்டா சர்வஜனான சர்வசக்திமானான ஈஸ்வரன். பக்தி பரமா பக்தி பிரதன் என்னது, இந்த உபாசனையாக எடுத்துட்டோம்னா அந்த அர்த்தம். அந்த ரெண்டு அர்த்தத்தையும் மாற்றி மாற்றி புரிஞ்சுக்கணும். யஹா தேவானாம் புரோஹிதா பவதி யஹா தேவேபியா ஆதபதி யஹா தேவேபியா பூர்வா ஜாதா. தேவர்களுக்கெல்லாம் முன்னால் அவன் பிறந்துட்டான். ஹிரண்ய கர்ப்பனை இந்த சிருஷ்டியில் சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி கேட்டிருக்கோ. வேதாந்தம் நிறைய பேருக்கு புரியும் நினச்சி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதில் சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம், அந்த அதாவது டோட்டல் மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்ஷியஸ்னஸ், அதைத்தான் ஈஸ்வரனுங்கிறோம். சமஷ்டி சூக்ஷ்ம சரீர பிரதிபிம்ப சைதன்யம், அதைத்தான் ஹிரண்ய கர்ப்பன்கிறோம். அந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால தான் எல்லாம் அதுதான் முதல்ல வெளிப்படுறது. இப்போ தூங்கிட்டு இருக்கிற போது நான்கிறது வெளிப்படுறதில்லை. முழிச்ச உடனே என்ன ஆகுது, சூக்ஷ்ம சரீரம் வெளிப்படுறது. சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து அது பேர் என்ன, தைஜசனா பிராக்யனா விஸ்வனா, சந்தேகம் வந்துடும். சொப்னத்தில் பிராக்யனும் தைஜசனும் இருக்கான். சுஷுப்தியில் யார் இருக்கா, பிராக்யம் மாத்திரம்தான் இருக்கான். பாருங்க ரொம்ப டெக்னிக்கலாக போயிட்டு இருக்குது, புரியலைன்னா கொஞ்சம் கஷ்டம். பேசிக் வேணும், பேசிக் தெரியும். சுஷுப்தியில் பிராக்யம் மாத்திரம் இருக்கான். சொப்னத்தில் பிராக்யனும் தைஜசனும் இருக்கான். ஜாகிரத அவஸ்தையில் பிராக்யனும் தைஜசனும் விஸ்வனும் சேர்ந்துருக்கான். விஸ்வப்பிரதான ஜாகிரத அவஸ்தா. ஆக விஸ்வன் தைஜசன் பிராக்யன். என்னது, காரணசரீர அபிமானி சைதன்யம் பிராக்ஞா, சூக்ஷ்மசரீர அபிமானி சைதன்யம் தைஜசா, ஸ்தூல சரீர அபிமானி சைதன்யம் விஸ்வா. அதே டோட்டலில் போட்டேன்னா என்ன ஆகும், ஈஸ்வரா இல்லாட்டி அவ்யாக்கிருதா ஹிரண்ய கர்ப்பா விராட். இந்த சமஷ்டி டோட்டல் இண்டிவிஜுவல், வியஷ்டி சமஷ்டி, இதெல்லாம் மனசுக்குள்ளே இருந்தால் தான் இந்த மந்திரத்தை என்ஜாய் பண்ண முடியும். யஹா தேவேபியா பூர்வா ஜாதா, இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் முன்னால், அதாவது சூக்ஷ்ம சரீரத்துக்கு, அதாவது இந்த விராட்டுக்கு முன்னால் தோன்றினவன் ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன் யாரும் தோன்றலை, அது அவ்யக்த ரூபமாக இருந்தது. அப்புறம் வியக்தமாச்சு. வியக்தத்தில் ஃபஸ்ட்டு வர்றது யாருன்னா ஹிரண்ய கர்ப்பா. அதான் சொல்கிறது, யஹா தேவேபியா, தேவர்களுக்கு முன்னால் எவன் தோன்றினானோ அப்படி சொல்கிறது. தேவர்களுக்கெல்லாம் முன்னால், இந்திராதி தேவர்களுக்கு முன்னால் தோன்றினவன் ஹிரண்ய கர்ப்பன் பௌராணிகமாக சொன்னான். வைதிகமாக சொல்கிற போது இந்த அர்த்தத்தில் சொல்லுவோம். ஆஹா யஹா தேவேபியா பூர்வா ஜாதா, தேவர்களுக்கு முன்பு தோன்றினானோ அப்படின்னு சொல்லிவிட்டு தஸ்மை ருச்சாய பிராம்மயே நமஹா, அந்த வேதஸ்வரூபமான பிரகாசஸ்வரூபமான வேதங்களால் உபதேசிக்கப்படுகின்ற அந்த இறைவனுக்கு நமஸ்காரம். நமோ ருச்சாய பிராம்மயே, ருச்சாய பிராம்மயே நமஹா. உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த மந்திரம் தெரியும்னு நினச்சி நான் பேசிகிட்டு இருக்கேன். கையில் புஸ்தகம் இருந்தால் பாருங்க, இல்லாட்டி புரிஞ்ச வரைக்கும் புண்ணியம். ஆஹா ருச்சாய பிராம்மயே நமஹா. ருச்சாயன்னு சொன்னால் பிரகாசஸ்வரூபாய, அனைத்தையும் தெளிவாக விளக்குகின்ற. அதுக்கும் சத்துவம் ரொம்ப அவசியம் வேண்டியிருக்கு. இப்போ தமஸ் ஜாஸ்தியாக எழுதுனா கிளாஸ் அவுட்டு. இல்லை சத்துவம் அதிகமாக இருந்தால் தான் என்ன ஆகும்னா அப்போ இது விளங்கும். ருச்சாய, ருச்சாயன்னா பிரகாசஸ்வரூபாய, பிரகாசமாக இருக்கின்ற,
தேதீப்பியமானாய அப்படின்னு போட்டிருக்கார் வியாக்கியானகர். பிரம்மபுத்திராய, பிரம்மபுத்திராயன்னு என்ன அர்த்தம்? ஹிரண்யகர்ப்பா, பரபிரம்ம புத்திரா ஹிரண்யகர்ப்பா. ஹிரண்யகர்ப்பாய, அதுக்கு என்ன சூரியபுத்திர பிரம்மபுத்திராய, சூரியனும் பிரம்மபுத்திரன்னு சொல்லியிருக்கீங்க. சூரிய மண்டலாய சூரிய தேவாய நமஹா நமஹா அஸ்து. பிராமையேன்னா வேத, பிரம்மன்னா இந்த இடத்துல வேதம், வேதத்தால் விளக்கப்படுறன்னு அர்த்தம். வேத பிரதிபாத்தியாய, வேதங்களால் பிரதிபாதிக்கப்படுகிற. சூரியன்னு சொன்னாலே ஹிரண்யகர்ப்பந்தான் அர்த்தம். அக்னயே வாயவே சூரியாய பிரம்மணே பிரஜாபதயே சந்திரமசே நக்ஷத்ரேப்யः ऋतुभ्यः संवत्सराय வருணாயாருணாயேதி விரத ஹோமாக. சூரிய நமஸ்கார மந்திரங்கள்லாம் அப்படி சொல்கிறோம். ஆக ருச்சாய பிராமயே நமஹா, இது ஒரு அழகான மந்திரம். இது சிம்பிளாக அப்படி தனித்தனியாக புரிஞ்சுன்னு பண்ணலாம். யோ தேவேபியா ஹதபதி, இப்படி படித்தோம். யஹா தேவானாம் புரோஹிதா பவதி, யஹா தேவேபியா பூர்வா ஜாதः தஸ்மை ருச்சாய பிராமயே நமஹா. யோ தேவேபிய ஆதபதி யோ தேவானாம் புரோஹிதः பூர்வோ யோ தேவேபியோ ஜாதः நமோ ருச்சாய பிராமயே. அடுத்தது ருச்சம் பிராமன் ஜனயந்தः தேவா அக்ரே ததப்ருவன் யஸ்த்வைவம் பிராமணோ வித்யாத் தஸ்ய தேவா அசன்வசே. தேவாः அக்ரே தத் அப்ருவன். தேவாகனா தேவர்கள், தேவர்கள்னா இந்திராதி தேவர்கள் எடுத்துக்கலாம். இந்திராதி தேவர்கள் அக்ரே, அக்ரேன்னா என்ன அர்த்தம்? பிரம்ம வித்யா சம்பிரதாய பிரவர்த்தன காலே. அக்ரேன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிற போது, வகுப்பை பிரம்ம வித்யா. இந்த பிரம்ம வித்யான்னா இந்த கடவுளை பற்றின அறிவை முறையாக சொல்லி கொடுக்குறன்னு அர்த்தம். பிரம்ம வித்யா சம்பிரதாய பிரவர்த்தன காலே, சம்பிரதாயத்தை அழகாக சொல்லி கொடுக்குற போது பரபிரம்ம சம்பந்தி சைதன்யம். அக்ரே, அக்ரே ருச்சம் பிராமம் ஜனயந்தா அப்ருவன், அப்படி போட்டுக்கணும். ருச்சம் சொன்னால் சைத்தன்யம், இந்த இடத்துல பிரகாசஸ்வரூபம்னு அர்த்தம். அங்கேயும் மேலேயும் நமோ ருச்சாய பிராமையே சொல்கிற போது ருச்சாயன்னு சொன்னால் சைத்தன்யஸ்வரூபாய பிரகாசஸ்வரூபாய அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். தேவாக பிரம்ம வித்யா சம்பிரதாய பிரவர்த்தன காலே பரபிரம்ம சம்பந்தி சைதன்யம் ஜனயந்தா. ஜனயந்தான்னா ஞாத்தவந்தான்னு அர்த்தம். அவர்களுக்கு அதை படிக்கிற போது புரிஞ்சுதுங்கிறார். உட்காந்து மெனக்கெட்டு குவாலிட்டி டைம் கொடுத்து உட்காந்து படிக்கிற போது, சம்பிரதாயத்தை முறையாக படிக்கிற போது ஸ்பஷ்டமாக புரிஞ்சுதுங்கிறார். தேவாக அதை உட்காந்து பாடம் சொல்கிற போது ருச்சம் பிராமம், இந்த ருச்சம் பிராமம்னு சொன்னால் அந்த வேதத்தினால் உபதேசிக்கப்படுற அந்த பிரம்மஸ்வரூபமானது பிரகாசஸ்வரூபமான வேதத்தால் உபதேசிக்கப்படும் பிரகாசமானது. புரியுறதா? அனைத்தையும் விளக்குகின்ற வேதங்களால் விளக்கப்படுகின்ற பொருள், அனைத்தையும் விளக்குகின்ற, அனைத்தையும் அறிவிக்கின்ற, உணர்த்துகின்ற வேதங்களால் உணர்த்தப்படும் பொருள். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே மாணிக்க வாசகர். வேதங்களால் சொல்லப்படுற அந்த பிராமம் ஜனயந்தகா. ஜனயந்தகான்னு சொன்னால் அவர்கள் உள்ளத்தில் அதை வெளிப்படுத்தினார்கள். பிராதுர்பாவயந்தகா, மனசில் அதை விளங்கி கொண்டார்கள். விளங்கி கொண்டதை சொன்னார்கள். அப்ருவன், தாங்கள் அதை உணர்ந்து சொன்னார்கள், உணர்ந்து உணர்வித்தார்கள். உணர வேண்டும், உணர்விக்க வேண்டும், நம்ம புரிஞ்சுண்டு சொல்லணும்னு அர்த்தம். தேவர்கள் முதல்ல டீச் பண்ணுற போது இதை பற்றி நன்றாக விசாரம் பண்ணி அந்த அனைத்தையும் உணர்த்துகின்ற அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்த்தினார்கள், அப்படி சொல்லணும். ஆக அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது, யஹா து ஏவம் பிராமணா வித்யாத். யஹா பிராமணா
ஏவமேவ வித்யாத். இந்த தூங்குற சப்தத்துக்கு இங்கே ஏவகாரம். ஏவமேவ வித்யாத். யஹா பிராமணஹான்னு அர்த்தம். எந்த பிராமணன், எந்த பிராமணன்னா என்ன அர்த்தம்? மனசு இதில் ஸ்ரத்தா பக்தி உள்ளவன் அர்த்தம். பிராமணன்னா பூணல் போட்டுட்டான்னு அர்த்தம் இல்லை. பூணல் போட்டாலும் போடாட்டாலும் இந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தா பக்தி உள்ளவன் அப்படி எடுத்துக்கணும். பண்புள்ளவன், குணமுள்ளவன். இங்கே ஜாத்தியா பிராமணா இல்லை, குணபிராமணா. அதை தான் இங்கே எடுத்துக்கணும். கர்ம பிராமணனோ ஜாத்தி பிராமணனோ கிடையாது. பிறப்பால பிராமணனாக இருந்து பிரயோஜனம் இல்லை. குணத்தாலையும் கர்மத்தாலையும் பிராமணனாக இருந்தால் ரொம்ப நல்லது. மூணு முக்கியம். ஜாத்தியா பிராமணா, குணத்தா பிராமணா, கர்மணா பிராமணா. பண்பட்டவன், ஒழுங்கானவன், நேர்மையானவன், தூய்மையானவன். யஹா பிராமணா. வேதத்தில் ஸ்ரத்தையோட தினமும் வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதனால தான் பிராமணனுக்கு என்னென்னா என்ன பேர்னு கேட்டால், பூமியில் இருக்கிற தேவர்கள்னு பேர் பிராமணர்களுக்கு. மண்ணுலகில் வாழும் தேவர்களுக்கு பூசுராகா அப்படின்னே பேர். நான் இது சொர்க்கசுராகா இல்லை, சொர்க்கத்தில் இருக்கிறவர்கள் இல்லை, இந்த பூமியிலேயே. அதனால தான் பிராமணனுக்கு பூசுரகான்னு பேர். திருஞான சம்பந்தர் பாட்டில் வரும், பூசுரன் ஞான சம்பந்தன் அப்படிம்பார். தன்னை சொல்லிப்பார், தன்னை அடிக்கடி சொல்லிப்பார், நான் பிராமணன் பூசுரன் பார் சொல்லிப்பார். பூசுரன் அதிலே சில பேர் சொல்லுவான், திருஞான சம்பந்தருக்கு தற்பெருமை ஜாஸ்தின்னு விடுவான், தன்னை பற்றி சொல்லிக்கிறார் அப்படின்னு விடுவான். அதில் அப்பரையும் திருஞான சம்பந்தத்தையும் கம்பேர் பண்ணால் அப்பருக்கு பணிவு ஜாஸ்தி. இப்படிலாம் பட்டிமன்றம் நடக்கிறது. ஆக யஹா பிராமணா, எந்த பிராமணன் ஏவமேவ இப்படியே தெரிஞ்சுக்கிறானோ, இதை இப்படியே தெரிஞ்சுக்கணும். இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டின்னு படிக்கிறோமோ இல்லையோ. அவர் இவர் தட்சிணாமூர்த்தியை பற்றி பாடுறார். பரஞ்சோதிங்கிற ஒரு முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் மதுரையில் அவர் பாடுறபோது சொல்கிறார், தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்கிற போது, கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்து அதனை இருந்தபடி இருந்து காட்டி. அது அப்படியே புரிய வைக்கிறாராம். இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். அது சொல்கிறார். அது மாதிரி ஏவமேவ வித்யா. இந்த இடத்துல தூ சப்தா ஏவகாரார்த்தா. அதில் தூங்கிறது ஏவங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது. ஏவமேவ, இப்படித்தான் படிக்கணும், இந்த சிஸ்டமெல்லாம் படிக்கணும், இல்லாட்டி புரியாதுன்னு அர்த்தம். காரியம் காரணம், காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை, காரியமே இல்லை, காரணத்தன்மையும் இல்லை, காரிய காரண விலக்ஷணமான சர்வ அதிஷ்டானமாக இருக்குது. மிச்சைக்கு அதிஷ்டானமான சத்தியஸ்வரூபமாக இருக்குது. அனிர்வச்சனீயத்துக்கு அதிஷ்டானமான சர்வ பிரகாசகமான சைத்தன்யம் இருக்கிறது. அதான் பாடம். அப்போ அதனால என்ன கிடைக்கும் சுவாமின்னா, நான் இறைவனை புரிஞ்சுனுட்டேன், இந்த பகவானை நான் இந்த புரிஞ்சுனுட்டேன்னு சொன்னால், ஈஸ்வரனை நன்றாக நான் புரிஞ்சுனுட்டேன்னு சொன்னால் என்ன ஆகுனா, தஸ்ய தேவா அசன்வசே, தஸ்ய வசே தேவாக அசன். இதுவரைக்கும் இவன் தேவர்களுக்கு அடிமை, இவனுக்கு தேவர்கள் அடிமையாகி விடுவார்கள். தேவர்கள் அடிமையாகி விடுவார்னா ரெண்டு அர்த்தம். நம்ம நினைச்சத காரியத்தை பண்ண முடியும். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறினார் திருவள்ளுவர். நான் திருடமாக இருந்தேன்னு சொன்னால் நினைச்சதெல்லாம் பண்ண முடியும். கர்வம் கிடையாது, அனுக்கிரகத்தினால். யஹா பிராமணா ஏவமேவ வித்யாத். எவன் இந்த பகவானை இப்படியே சரியா புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு எல்லா தேவர்களும் வசப்படுவார்கள். அப்படின்னா முதல் அர்த்தம் என்னென்னா, வியாபகாரிக திருஷ்டி. வியாபகாரிக திருஷ்டியில் பார்த்தோம்னா என்னென்னா, எல்லாம் இவனுக்கு எல்லாம் சொல்லும். இந்த இந்திரனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், எல்லா தேவதைகளும் இவனுக்கு உபகாரம் பண்ணும், இவனுக்கு அந்த சக்தி வந்துவிடும்னு அர்த்தம். இது ஒரு லெவல். இது மெட்டீரியல் ஆங்கிள். உலகத்தோட திருஷ்டியில் பவர்ஸ் எல்லாம் கூடிடும்னு அர்த்தம். அதாவது தன்னம்பிக்கை கூடிடும், காரியத்தை சாதிக்க முடியும், பகவானை கூப்பிட்டு காரியத்தை பண்ணிக்க முடியும், எல்லா தேவர்களும் அவன் இட்ட பணியை செய்வார்கள். இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் முடியும், அது பாசிபிலிட்டி இருக்கு. அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு இந்திரியங்களெல்லாம் வசப்படும், அவனுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் அவன் கண்ட்ரோலில் இருக்கும்.
அது சென்ஸ் ஆர்கனுக்கு நம்ம இந்திரியங்களுக்கு அது கிருஷ்ணன். அதனால பகவான் சொன்னார், பந்துர் ஆத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதா அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத் ஆத்மைவ சத்ருவத். இந்திரியங்களை ஜெயிக்கிறதா பெரிய ஜெயம். புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம்னா. ஆக எனக்கு இது வசப்படணுமே, என் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் என் மனசு எனக்கு கண்ட்ரோல் இருக்கணுமே, அது கண்ட்ரோலோ நம்ம இருக்கோங்கிறது தானே நம்ம அனுபவம். என்னதான் படித்தாலும் தெரிஞ்சுட்டாலும் அது நம்மளை படுத்துகிற போது அதோட சேர்ந்து விட்றோம். ஏன்னா நமக்கு அது தப்பான பழக்கத்தை ரொம்ப கொடுத்து பழக்கிவிட்டோம். அதை அப்புறம் திடீர்னு நமக்கு பழக்கத்தை மாற்றணும்னா முடியுமா? ரொம்ப நாளாக அதுக்கு தப்பான ட்ரைனிங் கொடுத்துவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறா, எல்லாருக்கும் அமெரிக்கா குழந்தைகளெல்லாம் பெரிய பொன் குழந்தைகளெல்லாம் படிக்க வச்சு விட்றா. அதெல்லாம் பெரிய கேரியர் ஓரியன்ட் ஆகிடுறது, மேரேஜே வேண்டாங்கிறது. அப்புறம் சுவாமி வாழை எப்படி சரி பண்ணுறது? நடக்காது, விட்டுருங்கோ. தியாகே நைக்க அமிர்தத்துவமான விட்டுருங்கோ. என்ன பண்ணுவேள்? நம்ம தானே படிக்க வச்சோம், அவளுக்கு படிக்கணும், இன்னும் அந்த ஊர் பழக்கம் வந்துடுது. அது இல்லை சுவாமிஜி, அங்கே இருக்கிற புத்தி அதுவும் வேணும் இதுவும் வேணும்னா நடக்காது, நடக்கவே நடக்காது. அதனால் சரி, ஊரே தப்பு பண்ணுறது, நாமளும் சேர்ந்து பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம கல்ச்சர் போகிறதேன்னு வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? அது பகவானோட லீலேன்னு விட்டுவிட வேண்டியதான். அதுக்கு நாமளும் ஒரு கருவி. அஹோ மாயா மாயா மகிமா. பிராமணனே இந்த கதின்னா மற்றவாளை கேட்கணுமா? சோகால் என்னமோ சொல்கிறாள், பெரியதுன்னு சொல்கிறாள். அவளே குழந்தைகளெல்லாம் இது பண்ணுற கஷ்டப்படுறா. அதுக்காக சுவாமிஜி எஜுகேஷன் கொடுக்காமல் இருக்க முடியுமா? கொடுக்கணும்னா விட்டுருங்கோ. இதை எங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது, எங்கள் புஸ்தகத்தில் அப்படி இல்லை. அப்போ நாங்கள் வேறு சுவாமியில் பார்க்கலாமா? தாராளம் போங்க, யார் வேண்டாம்னா. அவர் ஏதாவது மெத்தட் வச்சுருந்தாருன்னா அது நானும் அவர்கிட்ட வேணால் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். எப்படி நடக்கும்? முடியாத போய் நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோம்? தஸ்ய தேவா அசன்வசே. நமக்கு தஸ்ய தேவாக தஸ்ய வசே அசன். அழகா வார்த்தை போடுறது. அவனுக்கு கட்டுப்படுவார்கள். அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி எனக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 1, என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் என் கண்ட்ரோலில் இருக்கும். நம்பர் 2, இன்னொரு 3வது மீனிங் ஒன்று இருக்குது. நான் எல்லா தேவர்களுக்குள்ளேயும் அந்தர்யாமி ஆயிடுறேன். இந்த இடத்துல அந்தர்யாமித்துவம் சொல்லியிருக்கு. அதனால் எல்லா தேவர்களை என்ன கட்டுப்படுத்துகிற தேவனை நான் கட்டுப்படுத்துவேன். ஏன்னா நான் அந்தர்யாமி ஆயிடுறேன். அந்தர்யாமின்னு புரிஞ்சுக்கிறேன். நான் தான் அந்தர்யாமியாக எல்லார் இடத்துலையும் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். சைத்தன்யந்தானே ஈஸ்வரனாகவும் இருக்குது, சைத்தன்யந்தானே ஜீவர்களாகவும் இருக்குது. அப்படி தானே அத்வைத சித்தாந்தம். ஆகையினால அத்வைத சித்தாந்தப்படி இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி அந்தர்யாமித்துவம். விசிஷ்டாத்வைதத்திலே அந்தர்யாமித்துவம் உண்டு. ஆனால் அந்தர்யாமிக்கும் அதிஷ்டானம் சைத்தன்யம் சொல்கிறது தான் அத்வைத சித்தாந்தம். அவள் அந்தர்யாமித்துவத்தோடு நிறுத்தினுடுவார். ஏன்னா அந்தர்யாமி பிராமணம்னு பிருகதாரண்யத்தில் ஒன்று இருக்குது, படித்து பார்த்தா தெரியும். யா அந்தஸ்திஷ்டன்னு அந்தஹா யமயதி. அந்தர்யாமி எல்லா தேவர்களுக்குள்ளும் நான் இருந்துண்டு எல்லாரையும் கட்டுப்படுத்துகிறேன், என் கட்டுப்பாட்டில் இருக்கான். அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆக அதாவது இந்த பரமார்த்த தத்துவத்தை, இந்த உயர்ந்த தத்துவத்தை, கடவுளை சகுணமாகவும் நிர்குணமாகவும் அறிந்த பிராமணர்கள், தெளிவாக அறிந்த பிராமணர்கள், பண்பட்டவர்கள், அவர்கள் என்ன அவர்களுக்கு தேவர்கள் வசப்படுகிறார்கள். உலகமே வசப்படுகிறது. எல்லா சமஸ்த உலோகங்களும் அவனுக்கு வசப்படுகிறது. அவனுடைய பக்தியினால், அவனுடைய ஞானத்தினால், அவனுடைய விவகாரத்தினால் எல்லாம் வசப்படுறது அப்படின்னு அர்த்தம். அடுத்த மந்திரம். ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியௌ அஹோராத்ரே பார்ஷ்வே நக்ஷத்ராணி ரூபம் அஸ்வினௌ வியாத்தம் இஷ்டம் மனிஷாண அமும் மனிஷாண சர்வம் மனிஷாண. எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மந்திரம் இது. அதில் என்ன, அதாவது அர்த்தம் தெரிஞ்சு சொன்னால் அதுக்கு அதிகம் மதிப்பு ஜாஸ்தி.
இத்தனைக்கு புருஷ சூக்தம் ஃபுல்லாக சொல்லலை, அபியசம். இதுக்கு பேர் உத்தர நாராயண அனுவாக்கம்னு சொல்லியிருக்கேன். சஹஸ்ரசீர்ஷா புருஷால் ஆரம்பித்து யஜ்ஞேன யஜ்ஞமேஜந்த தேவாக தானி தர்மாணி பிரதமான்யாசன்னு தேகநாகம் மகிமானஸ்தஜந்தே எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக சம்பூதாலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் சர்வம் மனிஷானா வரைக்கும் உத்தர நாராயண அனுவாக்கா அப்படின்னு பேர். இதை சேர்த்து சொல்கிறோம் நாம். ஆக இங்கே என்ன சொல்கிறார், சூரிய பகவானை பார்த்து சொல்கிற மாதிரியும் இங்கே சகுணமும் நிர்குணமும் மாறி மாறி வரும். இங்கே வந்து இப்போ என்ன சொல்கிறார், தே ஹ்ரீஹி லக்ஷ்மிஹி ச பத்னியௌஸ்தஹா, உன்னுடைய பத்னி. இந்த இடத்துல சூரிய மண்டலம், சூரிய மண்டலம் வந்து பிரம்ம விஷ்ணு சிவாத்மகம், பிரம்ம விஷ்ணு சிவாத்மகம், மூர்த்தி திரயாத்மகா சூரியா அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். சவித்ரு மண்டலத்தில் மூர்த்தி திரயத்தின மூர்த்தி திரயஸ்வரூபாய தத்தாத்திரேயருக்கு சொல்கிறோம். இங்கேயும் சொல்லியிருக்கு. இந்த சூரிய மண்டலாஷ்டகம் சூர்யாஷ்டகம் இதெல்லாம் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிரம்ம விஷ்ணு ருத்ரஸ்வரூபா அந்த அர்த்தத்தில் என்ன சொல்கிறார், இந்த இடத்துல 3 எடுத்துக்கணும். சரஸ்வதியும் லக்ஷ்மி, இங்கே பத்னியாவும் திவச்சனம் இருக்குது, ஹ்ரீஹி லக்ஷ்மிஹின்னு இருக்குது. ஹ்ரீ சப்தத்துக்கு பார்வதின்னு ஒரு அர்த்தம், பாரதின்னு ஒரு அர்த்தம். பாரதினா சரஸ்வதி. ஆக இந்த 3 பேரும் உனக்கு பத்னிகள். ஆக இந்த பிரம்ம விஷ்ணு சிவனுக்கு 3 பத்னிகள் இருக்கிற மாதிரி இந்த என்ன சொல்கிறார், சூரிய மண்டலத்தையே பிரம்ம விஷ்ணு சிவனா சொல்லி பிரம்மா விஷ்ணு சிவன் யாரோட இருக்காருன்னா அவரவர்கள் அவரவர்களுடைய சக்திகளோடு இருக்கிறார். கல்வி, செல்வம், வீரம் எல்லாம் அவரை சார்ந்து தானே இருக்குது. படிக்கிற படிப்பு, சம்பாதிக்கிற பணம், உடம்பில் இருக்கிற சக்தி. அதனால் சூரியனை தியானம் பண்ணுறதே அவ்வளோ விசேஷமாக இருக்குது. நமக்கு விவகாரத்திலே பார்க்குற போது, லௌகிக்கமாக பார்க்குற போதே எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சூரிய மண்டலம், எவ்வளோ பெருசு. என்னது நிறைய வரும். அபஷ்யமஹமே தத் சூரியமண்டலம் பரிவர்த்தமானம் கார்கிய பிராணத்ராதா கச்சந்தமஹா மேரும் ஏகஞ்சா ஜகதம் பிராஜபடரபதங்கா நிகனே திஷ்டன்னா தபந்தி. இந்த திஷ்டன்னா தபந்தி எல்லாம் நார்வே அப்படின்னு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கா. திஷ்டன்னா அப்படியே நிற்கும். மிட் நைட் சன்லாம் சொல்கிறான் இல்லையா, அதுதான் திஷ்டன்னா தபந்தி தஸ்மாதிஹ தப்த்ரி தபாஹ அமுத்ரேதரே தஸ்மாதிஹா தப்த்ரி தபாஹ தேஷாமேஷா பவதி சமானமேததுதகம் உச்சைத்ய வச்சாஹபிஹி பூமிம் பர்ஜன்யா ஜின்வந்தி திவம் ஜின்வந்த்யக்னய இதி யதக்ஷரம் பூதகிருதம் விஸ்வே தேவா உபாசதே மஹரிஷிமஸ்ய கோப்தாரம் ஜமதக்னிமகுர்வத. இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. சப்ததிஷோ நானா சூரியாக. உடனே அந்த மந்திரங்கள்லாம் ஞாபகம் இல்லை. ஒரு ரிஷியும் ஒரு மாதிரி சொல்லுவார். இதி வைஷம்பாயனஹ கஷ்யப பஷ்யகோ பவதி யத் சர்வம் பரிபஷ்யதி இதி சௌக்ஷ்மியாத். என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் கஷ்யபஹாங்கிறது பஷ்யகாங்கிறது? கஷ்யப பஷ்யகோ பவதி. கஷ்யபஹாங்கிற ரிஷி பஷ்யகா. பஷ்யகான்னா பார்க்குறவர், அந்த கப்பிரத்தையும் வேற. ஆகையினால கஷ்யபா பஷ்யகோ பவதி. ஏன் அப்படின்னா எது சர்வம் பரிபஷ்யதி சௌக்ஷ்மியாத். சௌக்ஷ்மியாத் சர்வம் பரிபஷ்யதி. ரொம்ப சட்டிலாக எல்லாத்தையும் பார்க்குறாராம் அவர். எத் சர்வம் பரிபஷ்யதி யஹா எத் சர்வம் சௌக்ஷ்மியாத் பரிபஷ்யதி இது பஷ்யகா கஷ்யபா. கஷ்யப பஷ்யகோ பவதி யத் சர்வம் பரிபஷ்யதி இது சௌக்ஷ்மியாத். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய இருக்குது. ஆக முடிச்சுடுவோம். ஆக ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியௌ அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறான், சூரியனை பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருக்குது. சூரிய மண்டலத்தை நினச்சிக்கிறான், அதோட பிரகாசம், அதனுடைய என்னது, அதனுடைய பெரிய விசேஷமான சக்தி, அதனுடைய உஷ்ணம், அதனுடைய பிரகாசம், அதனுடைய பிரம்மாண்ட சக்தி, அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிறான். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய சக்தி இதெல்லாம் நினச்சிட்டு என்ன பண்ணுறான், இதனால் எனக்கு என்ன வேணும்னா ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியௌ. ஹ்ரீஹி ஹரதி. ஹரதி அஜானத்தை ஹரணம் பண்ணுறதுனால பார்வதி. அனாரோக்கியத்தை ஹரணம் பண்ணுறதுனால சக்தி பார்வதி.
அதாவது என் உடம்பில் இருக்கிற என்னது இதெல்லாம் நோயெல்லாம் நீக்கிறா. ஹரிமானஞ்சனாசய, ஹரிமானம்னா மஞ்சகாமால். ஹிருத்ரோகம் மம சூரிய, ஹிருத்ரோகம் ஹிருதயரோகம், மம சூரிய ஹரிமானஞ்சனாசய, ஹார்ட் ப்ராப்ளம். ஹிருத்ரோகம், ஹிருத்ரோகத்தை நீக்கு, ஹிருத்ரோகம் நாசய ஹரிமானஞ்ச நாசய. அதெல்லாம் இந்த படிப்பை படிக்காமல் பிராமணாலாம், சரி வைதிகாலே படிக்கிறது சுவாமிகளே, நாங்கள் படித்து என்ன போகிறதுனா, கிரீஷ்டத்தை லக்ஷ்மிஷ்ட பத்னியோ, இவர்கள்லாம் இந்த இந்த இவ்வாறு 3 பேரையும் பிரார்த்தனை பண்ணுறேன் நான். எதுக்குன்னா எனக்கு தனம், கல்வி வேணும், செல்வம் வேணும், வீரம் வேணும். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு இந்த உலகத்தில் வாழ்கிறது எனக்கு ரொம்ப ஆனந்தம். உயர்ந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு தாழ்ந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமா என்ன? தாழ்ந்த விஷயத்தில் ஊறி உயர்ந்த விஷயத்தையே தெரிஞ்சுக்காமல் நிறைய பேர் லைஃப்பை மிஸ் பண்ணுறாளே. உண்மையான விஷயத்தை, மேலான விஷயத்தை தெரிஞ்சுட்டா தாழ்ந்த விஷயம் கிடைக்காமையா போயிடுறது, அல்பம் கிடைக்காம போயிடும். மகத்தில் அல்பம் இருக்குது, அல்பத்தில் எங்கே மகத்து இருக்குது? கோடி ரூபாயில் 1000 ரூபா இருக்குது, 1000 ரூபாயில் கோடி ரூபாய் இருக்கா? கிடையாது. அதனால தான் என்ன சொல்லுவோம், பிரம்மானந்தே விஷயானந்தா. அதுதான் கிருஷ்ணர் சொல்லிவிட்டார். சமுத்திரம் மாதிரி இருக்குது, அதில் கிணறு மாதிரி. யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்பிருத்தோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. அதில் இந்த அல்பானந்தம், பூர்ணானந்தத்தில் எத்தனையோ அல்பானந்தமும் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. மகாமக குளத்தில் ஃபுல்லாக ஜலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே எத்தனையோ கிணறு, எத்தனை கிணறு தான் நமக்கு என்ன, ஃபுல்லாக தண்ணி தானே இருக்குது. அது மாதிரி தான் அதுக்குள்ளே அந்தர்பவம் ஆகிடுது. ஹ்ரீஷ்டத்தை லக்ஷ்மிஷ்ட பத்னியோ அஹோராத்திரே பார்ஷ்வே. இங்கே பத்னியவுன்னு திவச்சனத்தில் இருந்தாலும் நம்ம பகுவச்சனம் ஆக்கிக்கணும், பத்னியாகா அப்படின்னு பண்ணிக்கணும். சூரியனுக்கு பார்வதியும் பார்வதியும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் பத்னிகள். ஏன் அப்படின்னா சூரியன் தான் பிரம்மா விஷ்ணு சிவனாக இருக்கிறதுனால சூரிய மண்டலத்தில் நீங்கள் பிரம்மா விஷ்ணு சிவனை தியானம் பண்ணணும். அவள் பத்னி சமேதராக தியானம் பண்ணணும். உமாபதி, ரமாபதி, வாணிபதி. உமாபத்தினா யார்? சிவன். ரமாபத்தினா யார்? விஷ்ணு. வாணிபதி எல்லாம் அந்த காலத்தில் பஜனைலாம் பாடுவா, எல்லாம் மறந்து போயிடுது. வாணிபத்தே, உமாபத்தே, ரமாபத்தேலாம் பாட்டெலாம் பாடுவா. மிந்தி அந்த பாட்டெலாம் இப்போ இருக்கா தெரியல. அஹோராத்திரே பார்ஷ்வே, இரவும் பகலும் உனது 2 பக்கங்கள் தியானம் பண்ணுறான். ராத்திரி தேவதா, அன்ன தேவதா, பகல் தேவதை. கீதையில் வருதே, அக்னிர் ஜோதிரஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்ர சாந்திரமசம் ஜோதி. கீதையில் 8வது அத்தியாயத்தில் இருக்கு. அஹோராத்திரே பார்ஷ்வே நக்ஷத்ராணி ரூபம். எல்லாம் இதெல்லாம் ப்ராட் அவுட்லுக், விஸ்வரூப தரிசனம். நக்ஷத்ராணி ரூபம். ரூபம்னா நட்சத்திர மண்டலமாக விரியறாராம். சூரியன் அவ்வளோ தூரம் பிரிஞ்சு பெருசாக இன்னும் பார்க்குறான். சூரியனை மாத்திரம் பார்க்கல, நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்த சூரியனை பார்க்குறான். ராத்திரியில் நட்சத்திரங்கள் தெரிகிறது, பகலில் இது தெரிகிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாட்டாலும், கண்ணுக்கு நட்சத்திரங்கள் தெரியாட்டாலும் பகலில் இருக்குங்கிறது ஒத்துப்போமா மாட்டோமா? சூரிய பிரகாசம் நட்சத்திரங்களை மறைச்சாலும் நட்சத்திரங்கள் இருக்கா இல்லையா நீ இமேஜின் பண்ணிக்கோங்கிறார். நக்ஷத்ராணி ரூபம். அதில் அஸ்வினி தேவர்கள்லாம் இருக்கா, அவள் தான் முகமாக நினச்சிக்கணுமா, அது ஒரு பாவனை. எப்படி பாருங்க, விஸ்வரூப தரிசனத்தை எப்படி சொல்லிக் கொடுக்குறது பாருங்க. அஸ்வினவ் வியாத்தம், அஸ்வினி தேவர்கள் இருக்கு அந்த நட்சத்திர மண்டலத்தில். அந்த 2ஐயும் சேர்த்து வாயின்னு நினச்சிக்கோங்க. வியாத்தம்னா முகம், வாய். அஸ்வினவ் வியாத்தம். அப்போ அந்த பகவான் இப்படி பிரார்த்தனை பண்ணுறான், இவன் பூஜை பண்ணுறான். அது இஷ்டம் மனிஷான அமும் மனிஷான. அப்போ என்னன்னா பகவானும் கேட்குறாராம், உனக்கு வேண்டியதெல்லாம் கேளு நான் கொடுக்குறேங்கிறாருன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம இதெல்லாம் கேட்கலாங்கிறார். இப்படியெல்லாம் நீ பகவானை தியானம் பண்ணி வேணுங்கிறத கேளு. வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான், ஏ யதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். அதனால் எல்லாம் நான் கொடுப்பேங்கிறார் பகவான். இஷ்டம் மனிஷானா, உன் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கேளு, தேவையானதெல்லாம் கேளு. ஒன்லி நீடு, நோ கிரீடு. ஆகையினால இஷ்டம் மனிஷானா, வாழ்க்கைக்கு தேவை அப்பப்போ கொடு, நான் வச்சுருக்கேன். எல்லா பணத்தையும் நீயே எதுக்கு வச்சுக்கிற? ஏதாவது ரைடு பண்ணிவிடுவான். அதனால் வச்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன், நீங்கள் கேளு. இன்றைக்கி இவ்வளோ ரூபா வேணும்னு கேளு, கொடுத்துட்றேங்கிறார்.
இஷ்டம் மனுஷானா அமும் மனுஷானா. இஷ்டம் மனுஷானான்னு சொன்னால் அஸ்மத் அபேட்சிதம். இந்த இடத்துல இஷ்டங்கிற சப்தத்துக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லப்படுறது, எங்களுக்கு ஞானத்தை கொடு. எங்களுக்கு உண்மையிலேயே ஞானம் என்னன்னா, எங்கள் எல்லாருக்கும் இஷ்டம் என்னது? கிளாஸை சீக்கிரம் முடிக்கிறதுன்னா. மணி 12 ஆகிடுத்து, இனிமேல் வெயில் வேறு அடிக்கிறது. அதில் போட்டிருக்குது 39, ரியல் ஃபீல் 45. ஆகையினால இஷ்டம்னா என்ன? ஹாப்பினஸ், சந்தோஷம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன வேணும்? ஆனந்தம் வேணும். ஆனந்தத்துக்கு என்ன வேணும்னா ஞானம் வேணும். ஞானாதேவ சித்தியதா, ஞானாதேவத்து கைவல்யம். நமக்கு சொல்லப்போனால் துக்கம் வேண்டாம் சுகம் வேணுங்கிறது முக்கியம் இல்லை. அது இருந்துட்டு தான் இருக்க போகிறது. யார் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நமக்கு சுக துக்கம் வந்துட்டு தான் போயிட்டு இருக்க போகிறது. அதை யாரும் தடுக்க முடியாது. ராமாவதாரம் பண்ணாலும் சரி, கிருஷ்ணாவதாரம் பண்ணாலும் சரி, ராமனுக்கும் சுகதுக்கம் இருந்தது, கிருஷ்ணனுக்கும் சுகதுக்கம் இருந்தது. ஏன் இவர் ஓடுறார்? இங்கேருந்து ஓடி துவாரகைக்கு ஓடுறார், மதுரையிலேருந்து, மதுராலேருந்து இல்லையா? அந்த ஜராசந்தனா அவனுக்கு பயந்து அடிச்சுன்னு ஓடுறாரு அவர் கிருஷ்ணர். எல்லாரையும் பண்ண முடியாது, அவனை பண்ண முடியலையே. அவருக்கும் துக்கம் இருக்குது. அதெல்லாம் சொல்ல மாட்டார். கிருஷ்ண பக்தாலாம் ஒத்துக்க மாட்டாது. அதெல்லாம் லீலேம்பா, எல்லாமே லீலை தான். அவர் அங்கே ஓடுறார், அவருக்கும் கஷ்டம் இருக்குது. அவள் வம்சம், ஓன் வம்சம் தன் முன்னாலேயே செத்து போகிறது. அது துக்கம் இல்லையா என்ன? ஆனால் என்னென்ன, வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து போகும். ஆனால் இன்ப துன்பத்தை பற்றின ஞானம்தான் நமக்கு முக்கியம். இஷ்டம் மனுஷானா சொன்னால் ஞானத்தை கொடுன்னு அர்த்தம். வாழ்க்கையை பற்றி தெரிந்த அறிவை கொடு. மனிதன் இன்பத்தின் போது வாழ்க்கையை அனுபவிக்கிறான், துன்பத்தில் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறான். நான் ஒருத்தன் கேட்டிருக்கோ? வாழ்க்கையை புரிந்து கொள்வது அப்படியாவது புரிஞ்சுட்டா பரவாயில்ல. புரிஞ்சுக்கிறது எங்கள் ஜோசியன்ட்ட போனால் அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஜாதகம் அன்றைக்கி விசேஷம். இஷ்டம் மனுஷானா விட்டு போயிடுத்தேன்னு உங்களுக்கெல்லாம் தோணிது இல்லையா? இன்றைக்கி வரலையேன்னு. ஆகையினால இஷ்டம் மனுஷானா அமும் மனுஷானா. அமும் மனுஷானான்னு அர்த்தம், அதாவது முதல்ல எனக்கு ஞானத்தை கொடு. சமஸ்த, அதாவது துக்கம் இருந்தாலும் துக்கத்தை மதிக்காத, சுகம் இருந்தாலும் சுகத்தை மதிக்காத, உண்மையான சுகத்துக்கு காரணமான தெளிந்த ஞானத்தை கொடு, அறிவை கொடு அப்படின்னு அர்த்தம். அதை கொடு. அமும் மனுஷானா, இங்கே வர்றதுக்கு கிளாஸுக்கு வர்றதுக்கு கார் கொடு, நல்ல டிரைவரை கொடு. அமும் மனுஷானான்னு என்ன அர்த்தம்? பகவான் சொல்கிறார், இந்த உலக வாழ்க்கைக்கு வேணுங்கிறத கேளுங்கிறார் அவர். இவன் இது ரெண்டு அர்த்தம். பகவான் பிரத்யட்சமாய் கேட்குறாராம், இந்த சூரியனே வந்து பிரத்யட்சமாய் கேட்குறாராம், பக்தா உனக்கு என்ன வேண்டுமோ கேள். ஞானம் வேண்டுமா? ஞானத்தை தருகிறேன். இவ்வுலக வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளாதாரம் வேண்டுமா? தருகிறேன். எலெக்ஷனில் வின் பண்ணணுமா? தருகிறேன். எதிரியே இல்லாமல் போகணுமா? அதையும் தருகிறேன் அப்படிங்கிறாராம். அமும் மனுஷானா. அப்புறம் இவன் கேட்குறான், எனக்கு ஞானத்தை, ரெண்டு அர்த்தம். ஞானத்தை கேட்டால் ஞானத்தை கொடுப்பேன். இவ்வுலக தனம் தானியம் பசுபுத்திர பகு லாபத்தை கேட்டால் அதை கொடுப்பேன். அப்புறம் என்னதுன்னா சர்வம் மனுஷானா. இதை இன்னொரு வியாக்கியானம் பண்ணுறார். இஷ்டம்னா இகலோகம், அமும்னா சொர்க்கலோகம், சர்வம்னா என்ன வேணாலும் கேடு. அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லா அர்த்தம் சொல்கிறேன், குழப்பமா இல்லையா உங்களுக்கு? இருக்கப்படாது. குழப்பமில்லாத ஞானத்தை கூட இறைவா அப்படி கூட கேட்கணும். இஷ்டம் மனுஷான, அமும் மனுஷான, சர்வம் மனுஷான. பிரார்த்தையன்னு அர்த்தம். இஷ்டம் பிரார்த்தைய, இஷ்டம் பிரார்த்தைய. அதாவது இஷ்டங்கிற பதத்துக்கு அர்த்தம் சாஸ்திரத்திலே சொல்லுவார். சுகதுக்கத்துக்கு லட்சணம் என்னன்னா, எத் இஷ்டம் தத் சுகம், எது அனிஷ்டம் தத் துக்கம். எது உனக்கு பிடிக்குமோ அது சுகம், எது உனக்கு பிடிக்காதோ அது துக்கம். அது லெவல் மாறுறது. குழந்தைகளுக்கு பிடிக்கிறது நம்மளே குழந்தையாக இருந்தபோது பிடிச்சது இப்போ பிடிக்கல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது சுகங்கிறது வெளியில் இல்லைங்கிறதுக்கு இது பிரமாணம். நம்ம மனசை பொறுத்து தான் சுகம். நமக்கு மனசு சரியாக ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பெரிய துக்கம், யாரோ ஒருத்தருக்கு அவருக்கு முக்கிய குழந்தை செத்து போயிட்டான், அந்த நேரம் போய் உனக்கு அல்வா தரேன்னா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த அல்வான்னா, என்ன பிடிச்சாலும் அந்த நேரம் எப்படி சாப்பிட முடியும்? அதனால் சுகதுக்கம்ங்கிறது வெளியில் இல்லை, நம்ம மனசை பொறுத்திருக்கு, நம்ம புண்ணிய பாபத்தை பொறுத்திருக்கு. நம்ம மனசுக்கும் புண்ணிய பாபத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. புண்ணிய பாபத்துக்கும் நாம் முன்னால் பண்ண கர்மாவுக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்படி இருக்குது.
சக்கரம். அமும் மனுஷான சர்வம் மனுஷான முடிச்சுட்டேன். ஆக இந்த தடவை என்ன பார்த்துருக்கோம்? 4 ருக்கு பார்த்துருக்கோம். யோ தேவேபிய ஆதபதி 3 ருக்கு. போன தடவை 3, இந்த தடவை 3. ஹிரண்ய கர்ப்பயுத்யஷ்ட 3 3 6 தான். இதில் 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 8 ஹிரண்ய கர்ப்ப அத்யசம்பூதோ ஹிரண்ய கர்ப்பயுத்யஷ்டம். அத்யசம்பூதாங்கிற 6 இது போர்ஷன். அப்புறம் ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிறேன்னு 8 இருக்கு. அது பின்னால் வரப்போகிறது. அந்த மந்திரங்களெல்லாம் நாம் அப்புறம் படிக்கலாம். ஆக இந்த எல்லாமே இது வரைக்கும் படிக்கிறதெல்லாம் என்னென்னா, இந்த சமஸ்த ஜகத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற கடவுளையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு மந்திரங்கள்லாம். நம்மெல்லாம் எல்லாம் வேறு வேறையாக பார்த்துட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் மூலம் ஒன்றுன்னு சொல்லி அதை கவனி, அதே மனசு இருக்கட்டும். அந்த புண்ணியாவச்சனம் பண்ணுறவோ வாத்தியார்லாம் சொல்லுவா, நீங்கள் கேட்டிருக்கா தெரியாது, வாத்தியார்ட்டெல்லாம் சொல்லுவா, பகவத்பிரனுஜாத புண்ணியாகம் வாச்ச இஷ்யே அப்படின்பா. கேட்டிருக்கா வாத்தில் சொல்கிறப்போ பார்த்துருக்கலாம். சில பேருக்கு தெரியும். தங்களுடைய அனுமதி பெற்று புனிதமான சொற்களை நான் சொல்லப் போகிறேன் அப்படின்பா. ஓம் வாச்சியதாம் உடனே வா சொல்லுவா, சொல்லுங்கோ அப்படிமா. அப்புறம் வரிசையாக வரும். பகவத்பிர புண்ணியாகம் வாச்ச இஷ்யே ஓம் வாச்சியதாம் புண்ணியாகம் பவந்தோ ப்ருவந்து ஓம் புண்ணியாகம், இந்த நாள் புனிதமாக இருக்கட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்லுவா. அப்படி சொல்கிற போது என்ன சொல்லுவா? பிரசீதந்து பவந்தா, நீங்கள்லாம் பிரசன்னமாக இருங்கோ, உங்களை பார்த்தா எனக்கு உற்சாகம் வரணும், உங்களை பார்த்தா எனக்கு இருக்கிறதும் போயிடக்கூடாது, பிரசீதந்து பவந்தா அப்படிம்பா. இவாள்லாம் உடனே சொல்லணும், அழுதுண்டே செல்ஃபோனை பார்த்துன்னு சொல்லுவாள் பிரசன்னாஸ்மஹா. அப்புறம் மனசமாதீயதாம், ப்ளீஸ் ஃபோக்கஸ், ரிமூவ் யுவர் செல்ஃபோன் அர்த்தம். ஆகையினால நீ வேற எதையா இங்கே நினச்சின்னு உட்காராதேன்னு அர்த்தம். மனசமாதீயதாம் அப்படின்பா. உடனே சொல்லணும் சமாஹித மனசஸ்மஹா. எல்லாம் இருக்குது நம்மள. வாத்தியார் சொல்கிற போது சொல்லணும். இது அவளுக்கு மீனிங்கே தெரியாது. இந்த அதாவது வச்சன பிரதிவச்சனமே தெரியாது. ஸ்ராத்தத்தை கூப்பிட்றோம், பிராமணாவை கூப்பிட்றோம், நம்ம சொன்னால் அதுக்கு பிரதிவச்சனம்லாம் சொல்லணும். எத்தனை பேருக்கு தெரியுது? ஆனால் அதையும் விடாமல் நம்ம ஸ்ரத்தையோடு பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். பரவாயில்ல, இதுக்கெல்லாம் பெரிய அளவில் வேலை பண்ணணும். எல்லா மட்டங்களும் சேர்ந்து வேலை பண்ணால் தான் முடியும். இல்லாட்டி இந்த வைதிகாளுக்கு சொல்லிக் கொடுக்குறதே பெரிய வேலையாக இருக்கும் போட்டிருக்கு. அவள் பொறுமையாக உட்கார மாட்டேங்கிறாளே. கொஞ்ச நேரம் உட்காருங்க, மனசு சமாதியத்தாம்னா உட்காரேன். எத்தனை தட்சணை கொடுக்க என்ன பண்ண முடியும்? அவளை கூப்பிட்டா தட்சிணையோட தட்சிணை கிடைச்சா தான் வருவாள். தட்சிணை இல்லாதைக்கு வாங்கோ ஒரு ப்ரோக்ராம் அப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு. இவாளுக்கு கிளாஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு இந்த கிளாஸுக்கு வந்தேன்னா இவ்வளோ தட்சிணை கொடுப்போம்னா வருவா. நிஜமா அப்படி தான் பிளான் பண்ண வேண்டியிருக்கு. அப்படியே கொடுத்தாலும் அவளுக்கு ஏகாகிரதை இருக்குமோ? இருக்கிறது. நான் எல்லாரையும் குறை சொல்லலை, எல்லாத்துலேயும் நல்லவாளும் இருக்கா, இதுக்காக சொல்லலை. ஆனால் அப்படி வளரணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். நமக்கு என்ன பண்ண முடியும்? யார் ஹெல்ப்லெஸ். ஒருத்தரோட மனசை போய் மாத்திர சக்தி நமக்கு இருக்கா? கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பகவானே வைதிகாளுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல புத்தி வரட்டும். என்ன அவளும் எங்களை மாதிரியே மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தால் நம்ம யார்கிட்ட போவோம்? நம்மக்கிட்ட நமக்கு தான் மெட்டீரியலிசத்தில் ஏதோ வந்துடுத்து. இவாளாவது இருக்கப்படாதா? தர்ம புத்தியோடு இருக்கப்படாதா? ஈஸ்வர புத்தியோடு இருக்கப்படாதா? பகவானே பிளஸ் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ண வேண்டியதான். சரி, ஆக இந்த மந்திரங்களை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன். 1.25 மணி நேரம் வச்சுன்னு இருக்கேன். ஒரு 1.25 மணி நேரம் வச்சுன்னா கொஞ்சம், ஏன்னா மாதத்தில் ஒரு கிளாஸாக இருக்கிறதுனால 1.25 மணி நேரம் வச்சுருக்கேன். இனி ஹிரண்ய கர்ப்பங்கிற ஒரு ரிக்கு இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 ரிக்குகள் இருக்குது. அந்த 8 ரிக்குகளுக்கு அடுத்த தடவை அர்த்தம் சொல்கிறேன். ஹரி ஓம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன்
திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமி கி, ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவி கி, சத்குருநாத மகாராஜ் கி, கோமாதா கி, கங்கா மாதா கி, காவேரி மாதா கி, சுரபி சரஸ்வதி மாதா கி, समस्त नदी देवता की, सनातन धर्म की. हरि ओम.